ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வீடியோ டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோனில் இருக்க கேலரியில் ஒரு 20 ஃபோட்டோஸ் வந்து என் ஃபேவரட் ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். காட்டிட்டு அதில் இருக்க சின்ன சின்ன ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்பியை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பப்பி கூட இருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோ என்னோடது வந்து இது ஒன்று தான். இந்த ஃபோட்டோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பப்பி என் மேலே சாஞ்சிருக்க மாதிரியே நல்லாயிருக்கும், அது பார்க்கவே அழகாக இருக்கும். இது ஒரே ஒரு ஃபோட்டோ தான் பப்பி கூட நான் இருக்க மாதிரி இருக்குது. வேறு எந்த ஃபோட்டோவும் பப்பி கூட நான் இது வரைக்கும் எடுக்கல. வீடியோ அந்த மாதிரி இருக்கான ஃபோட்டோவில் இதுதான் நல்ல ஃபோட்டோவாக இருக்குது. ஸோ அதனால இது ஒரு மெமரி எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ இது நான் வந்து ஆஃபீஸில் எடுத்தது. ஏன் இந்த ஃபோட்டோ அப்படின்னா, இதில் நான் ஹேர் கட் பண்ணியிருப்பேன். இது கட் பண்ண உடனே இந்த ஃபோட்டோ எடுத்தது. அங்கே வேலை செய்கிற இடத்துல வச்சே கட் பண்ணி அப்போ உடனே ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ அழகாக இருந்துச்சு இது, ஆனால் இப்போது நல்லா இல்லை. அதுதான் ரியல். அதுக்கப்புறம் வந்து தேர்டு வந்து இந்த ஃபோட்டோ, நானும் என் சிஸ்டரும் இருக்கிறது. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்தேன், எனக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இது நானும் அவ்வளோ வந்து எனக்கு ஹேர் கட் பண்ண போகிறப்ப எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். எனக்கு ஹேர் கட் பண்ண போகிறப்ப எடுத்துகிட்டு வந்துட்டு இது எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வச்சு நாங்கள் எடுத்தது. இது இப்போ பார்த்தாலுமே இது கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து தேர்டு ஃபோட்டோ வந்து இது நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கிறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஏன் எனக்கு இது ஸ்பெஷல்னால், நாங்கள் லவ் பண்ணும்போது எடுத்தது. லவ் பண்ணும்போது இருந்த ஃபோட்டோஸில் எதுவுமே எங்ககிட்ட இப்போ இல்லை. இருக்கதே ரேர் 1, 2 அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த ஃபோட்டோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஃபோனில் வந்து தவறி ஏதோ இது ஒன்று மட்டும் இருந்துச்சு. அதனால எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ்லாம் இல்லாதனால இது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இது ஒரு ஃபேவரட்னே வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃபோர்த்து வந்து இந்த ஃபோட்டோ ஏன்னா, இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஏஐக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனியாக சின்ன வயசு ஃபோட்டோ வந்து தனியாக என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ ஒன்று தனியாக இருந்துச்சு. இது ரெண்டும் ஒட்டுக்கா இது பண்ணி ஏஐ வந்து எனக்கு சேர்த்து வச்சு கொடுத்துச்சு. அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ பிடிக்கும். இந்த ஃபோட்டோ வந்து நானும் என் சிஸ்டரும் என்னோட அம்மாவும் 3 பேரும் இருக்குது. 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கம்மியாக தான் இருக்கும். அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒரு தடவை இது பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ, அதனால எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து தானே. ஃபிஃப்த்து ஃபோட்டோ வந்து இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எங்கள் கோயிலுக்கு போயிருந்த ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இது வந்து அந்த கிராமத்து சைடில் அங்கே வந்து தண்ணி வாய்க்கால், அங்கே அது எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கிணறுக்கிட்ட போய் உட்காந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதனால் அது இப்போ பார்த்தாலுமே அந்த மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். இதோட வந்து 8th ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். இதில் நான் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி எனக்கே தோணும். ஏன்னு தெரியல. இது வந்து என்னைக்கு எடுத்தது அப்படின்னா, எலெக்ஷன் அன்னைக்கு, ஓட்டு போடுற அன்னைக்கு எடுத்தது. அதனால எனக்கு கொஞ்சம் இதில் பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோவாகவும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் வந்து 9th ஃபோட்டோ இது ஏன் அப்படின்னா, எனக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு வருஷம் பர்த்டே வந்தப்போ என் ஹஸ்பண்ட் எனக்காக செலிப்ரேட் பண்ணது. கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் அந்த ஃபோட்டோ. அன்றைக்கி எடுத்ததுலேயும் இதோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இது உங்களுக்கு தனியாக நான் ஒரு விலாகாக இல்லை ஷார்ட்ஸாக நான் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் இந்த ஃபோட்டோவே எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாது, ஆனால் பிடிக்கும். எதனால அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு அதிகமாக ஃபோட்டோவெல்லாம் நாங்கள் அதிகமாக எடுக்க மாட்டோம். எடுத்தால் எப்போயாவது எங்கேயாச்சும் போனால் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ, அது எல்லா பக்கமும் எடுக்க மாட்டோம். ஒரு தடவை இங்கே நாங்கள் பார்க்குக்கு போயிருந்தோம் நைட் டைமில். சரி சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எதர்ச்சியாக நாங்கள் எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. அதனால் எனக்கு இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இது இப்போ தான் இந்த ஃபோட்டோ வந்து என் பர்த்டே ஜூலை 21 முடிஞ்சிச்சு. அந்த அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ, அந்த அன்னைக்கு எடுத்த ஒரே ஒரு ஃபோட்டோ இது ஒன்று தான். அதனால இந்த ஃபோட்டோ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னு தோணும். என் பர்த்டே அன்னைக்கு எடுத்தனால எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்னு தோணும். எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும்.
அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எடுத்துமே ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது வந்து என் சிஸ்டரோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வந்து சும்மா ஈவினிங் ஒரு பார்க் சைடு அங்கே போயிருந்தோம். அப்போ எடுத்தது தான். இதுவும் அந்த மாதிரி டைமில் எடுத்தது தான். அதனால் இது எனக்கும் பிடிக்கும். இதில் பார்க்க அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருப்பேன். நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், அதில் பாருங்கள். அப்புறம் 11th ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நானும் என் சிஸ்டரும் வந்துட்டு இது நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். ஒரு மலை கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த டைமில் எடுத்தது இந்த ஃபோட்டோ. அப்போ இந்த டைமில் வந்து ஒரு நிறைய ஃபோட்டோ எடுத்துருப்போம். ஒரு 30 ஃபோட்டோ அந்த பக்கம் எடுத்திருப்போம். அப்போ எடுத்த ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனால எனக்கு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன்ல என்னோட சிஸ்டர் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இது நானும் எங்கள் அம்மாவும். நான் சொல்லியிருந்ததில் நானும் எங்கள் அம்மா என் சிஸ்டர் 3 பேர் சேர்ந்து, அதே மாதிரி நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து இருக்கிறது ஃபோட்டோ கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கூட இருக்க ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஃபோட்டோவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுக்கு வந்து மெமரிஸ் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு டைம் பைக்கில் ரைடு போகிறப்போ நாங்கள் எடுத்த ஃபோட்டோ, அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் நாங்கள் லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ தான். நான் சொல்லியிருந்தேன்ல இந்த 1-2 ஃபோட்டோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதில் இந்த ஒரு ஃபோட்டோ, இதுவும் அந்த 2 ஃபோட்டோ தான் எங்கள்கிட்ட இருக்கிறதே. லவ் பண்ணுறதுல அந்த 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அது கொஞ்சம் ஸ்பெஷல், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் இது வந்துட்டு ஒரு வீடியோ. இது நல்லா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ அதில் அட்டாச் பண்ணுறேன். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் ஒரு டேட்டூ போட்டிருந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி பின்னாடி டேட்டூ போட்டிருப்போம், கழுத்துக்கிட்ட பின்னாடி. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஒன் ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த வீடியோனா நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ, இது வந்து ரீசெண்டாக நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஒரு சீர் ஃபங்க்ஷனும் ஏதோ போயிருந்தோம். அப்போ அந்த டைமில் நாங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டைமில் நல்லா காமெடியாக நல்லா இருந்துச்சு. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இதுன்னு சொல்லலாம். அதனால் இது நல்லா பிடிக்கும். இதுக்கு மெமரிஸ் எதுவும் இருக்கான்னு சொல்ல பிடிக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இது வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே, 2 இயர்ஸாக இல்லை லாஸ்ட் இயராக என்னன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் மருதமலை கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அப்போ அங்கே வச்சு எடுத்த ஃபோட்டோ தான். என் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு எடுத்தனால இது கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இது என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஃபேவரட் ஃபோட்டோன்னு சொல்லலாம். இது வந்துட்டு எங்கள் பப்பியோட குட்டி தான் இந்த ரேம்போ. நான் உங்களுக்கு அது தனியாக ஃபோட்டோ அதில் காட்டுறேன். பப்பியோட குட்டி வந்து ரேம்போ, பப்பியை விட பெருசாக இருப்பான். இது ரெண்டுமே என் ஹஸ்பண்ட் பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டு இருப்பாரு. அதனால் அந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். 2 பேரும். அது இப்போ வந்து என் ரேம்போ எங்ககிட்ட இல்லை, பப்பி தானே இருக்குது. அதனால் அந்த ஃபோட்டோ எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். பை த வே காய்ஸ், எண்டிங்க்கு வந்துட்டோம். கட் பண்ணி எடுத்தியா? பை த வே காய்ஸ், இந்த வீடியோட எண்டிங்க்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் படித்து உங்களுக்கு அதுக்கு ரிப்ளைவும் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.